தமிழ்நாடு HMS கட்டுமானம் அமைப்புசாரா தொழிலாளர் பேரவையின் மாநில பேரவை கூட்டம் கோவையில் உள்ள தியாகி எம்ஜிஆர் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. அது குறித்து HMS-இன் மாநில செயல் தலைவர் TS ராஜாமணி கூறியதாவது: இன்றைய தினம் கோவையில் HMS கட்டுமான அமைப்புசாரா தொழிலாளர் பேரவையினுடைய கூட்டம் இன்று காலை 10 மணி அளவில் கூட்டப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகள் வருகின்றிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் கூட்டம் துவங்க இருக்கிறது. கூட்டத்துடைய நோக்கம், கட்டுமான அமைப்புசாரா உடல் உழைப்பு தொழிலாளர் வாரியங்கள் அரசாங்கம் மாறிய பிறகு அலுவலர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற நடைமுறையில் பல வகை அமல்படுத்தப்படாமல் இருந்தது. அதோடு புதிய அலுவலர்கள் வந்த பிறகு புரிதல் இல்லாமல் பல்வேறு பணிகள் தேக்கமடைந்து கொண்டிருக்கிறது. இதை தீர்மான வாயிலாக நிறைவேற்றி துறையினுடைய செயலாளர், கட்டுமான வாரியத்தினுடைய செயலாளர், உடல் உழைப்பு தொழிலாளர் வாரியங்களுடைய செயலாளர் ஆகியோரிடம் சமர்ப்பித்தும் தமிழ்நாடு தொழிலாளர் நல அமைச்சரை சந்தித்தும் HMS பேரவையின் சார்பில் கோரிக்கைகளை வற்புறுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை யாதெனில், ஏற்கனவே நீண்ட காலமாக 10, 11, 12ஆம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அது மாணவிகளுக்கு மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் பாகுபாடின்றி வழங்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை. இயற்கை மரணத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். வீடு கட்ட மானியம் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அதை பெறுவதற்கு வழிமுறைகளை எளிதாக்க வேண்டும். பல்வேறு தொழிலாளர்கள் கிடைக்கப்பெறாமல் இருந்து வருகிறார்கள். அதே போல ஓய்வூதியம் பெறுகிற தொழிலாளருக்கு மாதம் 5ஆம் தேதிக்குள் சரியாக வர வேண்டும். வயதான காலத்தில் ஓய்வூதியம் தான் அவர்கள் பிரதான உதவியாக இருக்கும். எனவே மாதந்தோறும் 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும். பெண் தொழிலாளர்களுக்கு உடல் ரீதியாக அவர்கள் ஆண்களை விட வேறுபட்டு இருக்கிற காரணத்தால் 55 வயது முடிந்தவுடனேயே உழைப்பதற்கு சிரமப்படுவார்கள். எனவே அவர்களுக்கு 55 வயது முடிந்தவுடன் பென்ஷன் வழங்க வேண்டும். ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு 1 லட்சம் ஆட்டோ வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. அது இன்றைய காலகட்டத்தினுடைய விலைவாசிக்கு போதாது. 3 லட்சமாவது வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்திடம் வைக்கப்பட வேண்டிய கோரிக்கை. ஓய்வூதியம் பெறும் வாரிய அட்டையில் உள்ள வயதினையை இறுதி ஆவணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதிற்காக அந்த சமயத்தில் ஓய்வூதியம் பெறுகிற போது பல ஆவணங்களை கேட்டு பெறுவதால் படிப்பறிவில்லாத தொழிலாளர்கள் சிரமப்படுகிறார்கள். வாரிய அட்டையில் என்ன பதிவு ஆகியிருக்கிறதோ அதையே ஓய்வூதிய வயதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல 60 வயது பூர்த்தியான தொழிலாளர்களுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது தொழிற்சங்கத்தினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டால் அந்த நடைமுறை வேலை எளிதாக இருக்கும். அதை சிரமப்படுத்தாமல் வாரியம் செய்ய வேண்டும். ஈமச்சடங்கு உதவித்தொகை ரூபாய் 20,000 வாரியத்தின் மூலம் வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை. அதே போல 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் நல வாரியங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு நடைமுறை வைத்திருக்கிறார்கள். எனவே SOP நடைமுறையில் உள்ளதை அமல்படுத்தி வருகிறார்கள். அதை இன்னும் கராளாக அனைத்து மாவட்டங்களிலும் தொழிலாளர் துறை ஒரே மாதிரியாக அமல்படுத்த வேண்டும். எனவே புதிய அரசாங்கம் தொழிலாளர் பக்கம் நின்று உதவி செய்யும் என நம்புகிறோம். நம்பிக்கையோடு இந்த கோரிக்கைகளை தீர்மானித்து இந்த கூட்டத்தின் வாயிலாக அமைச்சர் உட்பட துறை அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறோம் என்பதுதான் இன்றைய பிரதான கூட்டத்துடைய நோக்கம். இன்றைய தொழிலாளர் குழந்தைகள் பல்வேறு குடும்பங்களில் படித்து மருத்துவராக ஆவதற்கு வைராக்கியமாக +2 நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள். ஆனால் நீட் தேர்வு என்கிற ஒன்றை மத்திய அரசாங்கம் வைத்து மிகச்சிரமமான 12ஆம் வகுப்பு வரை படித்ததற்கும் அந்த நீட் தேர்வில் வருகிற கேள்விகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் கடுமையான கேள்விகளை கேட்பதால் பல்வேறு மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதுபோக சென்ற முறை எழுதியவர்கள் கஷ்டப்பட்டு எழுதிய பிறகு கேள்வித்தாள் கசிந்தது என்கிற தகவல் என்பது அனைவரையும் அதிர்ச்சியடை செய்தது. 1350 கேள்விகளில் 1100க்கும் மேற்பட்ட கேள்விகள் வெளியிலே கசிந்தது என்று சொன்னால் அந்த தேர்வை பற்றி என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மத்திய அரசு கல்வி அமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என போராட்டத்தை மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது என்று சொன்னால் அது ஒரு அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதில் மத்திய அரசு முடிவெடுக்காமல் பிடிவாதமாக இருக்கிறது. லட்சோப மாணவர்கள் நாடு முழுவதும் போராடுகிறார்கள். நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டிற்கு நல்லதல்ல. இளம் வயதில் படிக்கக்கூடிய வயதில் அவர்களை போராட்ட களத்தில் துன்புறுத்துவதை மத்திய அரசு அறவே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இன்றைய பேரவை வலியுறுத்துகிறது.